அகில பாரத சிலம்பம் கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு சிலம்பம் பேரவை சார்பில் சிலம்ப நடுவர் பயிற்சி முகாம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு தனியார் பள்ளியில் நடந்தது. இந்த பயிற்சி முகாமிற்கு கர்நாடக சிலம்ப பேரவை பொதுச் செயலாளர் சந்திரசேகர் ஆசான் தலைமை தாங்கினார். அகில பாரத சிலம்பம் கவுன்சில் தலைவர் சிலம்பச்செம்மல் ஆர் முருகக்கனி ஆசான், அகில பாரத சிலம்ப கவுன்சில் பொதுச் செயலாளர் அண்ணாவி ஜே ஈசன் ஆசான், அகில பாரத சிலம்ப கவுன்சில் பொருளாளர் ஆசிகை டி சண்முகப்பிரியா ஆசான், ராஜஸ்தான் மாநில பொதுச் செயலாளர் ஆசிகை ஊர்வசி பேரா ஆசான் கலந்து கொண்டு நடுவர் பயிற்சி முகாமை நடத்தினர். இம்முகாமில் 10க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு சிலம்ப போட்டியில் கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள் குறித்து செயல்முறை விளக்கம் மூலம் தெரிந்து கொண்டனர். மேலும் தங்களது சிறந்த விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தினர். பயிற்சி முடித்த அனைவருக்கும் அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 2024-2025 கல்வியாண்டில் தேசிய போட்டியை கர்நாடக மாநிலத்தில் நடத்துவது என்றும், அடுத்த சிலம்ப நடுவர் பயிற்சி முகாமை ஆந்திர மாநிலம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் நடத்துவது என தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அகில பாரத சிலம்பம் கவுன்சில் சார்பாக தமிழ்நாடு சிலம்பம் பேரவை மற்றும் கர்நாடகா சிலம்பம் பேரவை இணைந்து இன்றைய தினம் கர்நாடகா மாநிலத்தில் நடுவர் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் விரைவிலே இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இதனுடைய விதிமுறைகள் இந்தியா முழுக்க கொண்டு செல்லும் தீவிரமான முயற்சியிலே அகில பாரத சிலம்ப கழகம் ஈடுபட்டு வருகிறது. அதற்கு எல்லா சிலம்ப ஆசான்களும் நிச்சயமாக நல்ல ஆதரவு தர வேண்டும் என்றும், இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த நடுவர் பயிற்சி முகாம் நடந்திருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. சிலம்பம் இன்றைய நாள் வந்து மிக மகிழ்ச்சியான நாள். இந்த 28/4/2024 மறக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அகில பாரத சிலம்ப பேரவையில் இது 2வது நடுவர் பயிற்சி முகாம். முதல்ல நம்ம மாநிலத்துக்கு செஞ்சுட்டோம், அது 80 நடுவர் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். இப்போ அடுத்ததாக வந்து ஆசான் சந்திரசேகர் அவர்களுடைய இதில் இப்போ நம்ம கர்நாடக சிலம்ப பேரவைக்கு அவங்க நம்ம வந்து ஜெனரல் செக்ரட்டரி அறிவிச்சிருக்கோம். இப்போ அவங்க சார்பில் இங்கே வந்து 2வது பயிற்சி முகாம் இப்போ இங்கே நடக்குது. இப்போ ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இதில் இப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நம்ம நடத்தும் போது தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை முறையாக அணுகி நம்ம தேவையான நல்லதை நம்ம அதை கேட்டுக்கொள்ள முடியும். இப்போ அது முக்கியமாக உதவிகரமாக இருந்த ஆசான் சந்திரசேகர் அவர்களுக்கும் அவங்களுடைய சக மாணவர்கள் ப்ளஸ் இப்போ ஆசான்கள் எல்லாமே இங்கே சுற்றி இருக்க எல்லாருமே சிலம்பம் ஆசான் எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அதாவது தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த கலையை மேலும் நல்லா கொண்டு போகிறதுக்கு எங்களோட சேர்ந்து பாடுபடுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி. இதை வந்து என்னோட 10 பேர் சேர்ந்து வர மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். இப்போ நம்ம காலம் நல்லா கருதி இப்போ எங்களுக்கு அகில பாரத சிலம்ப காலையுடைய தலைவர் முருகனி ஆசான், இப்போ அடுத்தவங்க நான் ஜெனரல் செக்ரட்டரி அண்ணா ஈசன், இப்போ ரசகர் சண்முகப்பிரியா, நம்ம எல்லாருக்குமே அதை வந்து நல்லபடியாக நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மிகவும் திருப்தியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. அது வந்து மனமான வார்த்தைகளும் அது வந்து முழுக்க கர்நாடக சிலம்ப பேரவையுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆசான் சந்திரசேகர் அவர்களே